வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வரும் மே மாதத்திற்குள் 1,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படும். சட்டப்பேரவையில் அரசு தகவல். தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது போல் தமிழகத்தில் எப்போது நடக்கும்? பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. புதுச்சேரியில் உள்ள கடைகளில் தமிழ் பெயர் பலகை கட்டாயம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசன நேரம் மாற்றம். தேவசம் போர்டு அறிவிப்பு. கும்பமேளாவில் உயிரிழந்தவர்கள் பற்றி பிரதமர் மோடி ஏன் பேசவில்லை? நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி. தமிழகத்தில் மேலும் 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தில் வரும் மே மாதம் முடிவதற்குள் 1,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜு, கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிதியை விட குறைவான தொகைதான் செலவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஐ. பெரியசாமி, அதிமுக அறிவித்த பசுமை வீடு திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என பதிலடி கொடுத்தார். வரும் மே மாதம் 31ஆம் தேதிக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 1,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மக்களவையில் கும்பமேளாவில் உயிரிழந்தவர்கள் பற்றி பிரதமர் மோடி ஏன் பேசவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மகா கும்பமேளாவின் வெற்றி குறித்து உரையாற்றியபோது, நாட்டின் ஒற்றுமையால் கிடைத்த சக்தி என்றும், மகா கும்பமேளாவின் போது நாட்டின் பிரம்மாண்டத்தை ஒட்டுமொத்த உலகமும் கண்டு வியந்தது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பேசியபோது, கும்பமேளா நம்முடைய வரலாறு மற்றும் கலாச்சாரம் என்று பிரதமர் கூறியதை ஆதரிப்பதாகவும், ஆனால் கும்பமேளாவில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் ஏன் அஞ்சலி கூறவில்லை என்று வினவினார். மகா கும்பமேளாவிற்கு சென்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு வழங்குமாறு பிரதமரிடம் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் கூறிய ராகுல்காந்தி, ஜனநாயக கட்டமைப்பின்படி மக்களவையில் அனைவருக்கும் பேச அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், ஆனால் எதிர்க்கட்சியினரை பேச அனுமதிக்காததுதான் புதிய இந்தியாவா என்று விமர்சித்தார். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் தரமற்று இருப்பதாக தொகுதி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா மக்களவையில் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் இருக்கும் முக்கிய ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலும் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு அமைக்கப்பட்ட கான்கிரீட் தூண்கள், தரையில் போடப்பட்ட டைல்ஸ் கற்கள் போன்றவை அப்பளம் போல் நொறுங்குவதால் திரைப்படத்திற்கு செட்டிங் போடுவது போலவே பணிகள் நடப்பதாக மக்களவையில் சுதா சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். எனவே மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் நடைபெறும் பணிகள் குறித்து ரயில்வே அமைச்சர் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தெலங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதி புரட்சி நடந்ததை போன்று தமிழகத்தில் எப்போது நடக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தெலுங்கானாவில் அண்மையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கி அம்மாநில சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தமிழக அரசு சமூக நீதியை காப்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்தது போல் அடிக்கடி கூறிக்கொள்வதோடு அதை விளம்பரப்படுத்திக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டும் என விமர்சித்துள்ளார். ஆனால் அதே நேரம் சமூக நீதிக்காக ஒரு சிறு துரும்பை கூட திமுக அரசு கிள்ளி போடாது என்று குறை கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினால் தங்களுக்கு அதிகாரம் இல்லை என கைகளை விரிப்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களுக்கு தெரிந்த சமூக நீதி என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை காக்காவிட்டால் ஆட்சியாளர்களுக்கு தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசன நேரம் மாற்றப்பட்டிருப்பதாக தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின்படி அனைத்து மாதாந்திர பூஜைகளுக்கான நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. காலை 5 மணிக்கு திறக்கப்படும் கோவில் பிற்பகல் 1 மணிக்கு மூடப்படும் எனவும், ஹரிவராசனம் நிகழ்வுக்கு பிறகு மாலை 4 மணிக்கு கோவில் மீண்டும் திறக்கப்பட்டு இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருமுடி கட்டு இல்லாமல் வரும் பக்தர்கள் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரையும் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்று தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தரிசனம் செய்தார். இதன் மூலம் தனது 50 ஆண்டுகால கனவு நிறைவேறியதாக அவர் தெரிவித்துள்ளார். சபரிமலையில் 18ஆம் படி ஏறி சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது தனது சிறுவயது கனவு என்றும், நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த கனவு நிறைவேறி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக இருக்கும் சௌமியா அன்புமணி கடந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தருமபுரி பகுதியில் போட்டியிட்டவர்.
புதுச்சேரியில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகை கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி அதிரடியாக அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் கேள்வி நேரத்தின் போது புதுச்சேரியில் பல இடங்களில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் ஆங்கிலத்தில் மட்டுமே உள்ளன என்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் வணிக நிறுவனங்களின் கட்டாயமாக தமிழில் பெயர் பலகைகள் இருக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் அரசு விழா அழைப்பிதழ்களிலும் தமிழ் இடம்பெற்று இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னையில் வளர்ப்பு நாய்களை பொது இடத்திற்கு அழைத்து வரும்போது வாய் மூடி அணிவிக்காவிட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி எச்சரித்துள்ளது. செல்லப்பிராணியாக வளர்க்கப்படும் நாய்களை பொது இடங்களுக்கு அதன் உரிமையாளர்கள் சர்வசாதாரணமாக அழைத்து வருவதால் சிறுவர்கள் முதல் பெரியவர்களை வரை கடித்து உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் கடுமையான விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழகத்தில் 23 இடங்களைச் சேர்ந்த நாய்களை வளர்க்க அரசு தடை விதித்துள்ளது. உரிமம் பெறாமல் நாய் வளர்த்தால் உரிமையாளருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மிகவும் ஆக்ரோஷமானவை மற்றும் மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் நாய் இனங்களை இறக்குமதி செய்யவும் வளர்ப்பு பிராணியாக விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் பொது இடங்களுக்கு நாய்களை அழைத்து செல்லும் போது அதற்கு உரிய வகையில் கட்டாயம் வாய்க்கவசம் அணிவிக்க வேண்டும் என்றும் இதனை பின்பற்றாவிட்டால் நாயின் உரிமையாளர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. கோடை காலம் நெருங்கி வருவதால் வெப்பத்தை தணிக்கும் தர்பூசணி பழ விற்பனை தமிழகம் முழுவதும் இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வருகிறது. இதனால் இளநீர், பழச்சாறு அருந்துவதில் பொதுமக்கள் ஆர்வம் கொண்டு இருக்கிறார்கள். இதனால் கோடைக்கால பழங்களான தர்பூசணி, கிர்னி ஆகியவற்றுக்கான தேவை அதிகரித்து இருக்கிறது. மாநிலத்தின் பல இடங்களிலும் தற்போது தர்பூசணி விற்பனை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம், சின்னமன்னூர், கூடலூர் பகுதிகளில் தர்பூசணி விற்பனை அமோகமாக உள்ளது. கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் தர்பூசணி அதிகம் விளைவதால் அங்கிருந்து கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் சாலை ஓரங்களில் கடைகளை போட்டு விற்பனை செய்கிறார்கள். சேலத்தில் நடைபெற்ற சிறுதானிய சமையல் போட்டியில் கல்லூரி மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனியார் மகளிர் கல்லூரியில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற கல்லூரி மாணவிகள் சிறுதானியங்களை கொண்டு விதவிதமாக உணவுகளை சமைத்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறுதானியங்களை கொண்ட பெட்டகம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த புதுமையான போட்டி அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்தது. IPL கிரிக்கெட் போட்டிக்கான புதிய விதிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக 10 IPL கேப்டன்களும் அணி நிர்வாகத்திற்கும் இந்திய கிரிக்கெட் வாரியம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் IPL T20 கிரிக்கெட் தொடரின் 18வது சீசன் மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற ஈடன் கார்டன் மைதானத்தில் வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான கல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்த்து மோதுகிறது. இந்த போட்டித் தொடருக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் மும்பையில் உள்ள BCCI தலைமை அலுவலகத்தில் புதிய விதிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் 10 அணிகளின் உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதிய விதிகள் மற்றும் மாற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு 10 அணிகளின் கேப்டன்களுடன் போட்டோஷூட் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வரும் 24ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.